ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்கே மெக்கானிக் பேசுகிறேன். இன்றைக்கி காலங்கத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு ஃபோன் கால் என்னண்ணா அப்படின்னு எடுத்தோன்னே கேட்டேன். தம்பி இந்த மாதிரி டிஸ்கோரில் வந்து சவுண்டு ஹெவி பொசிஷன் வந்து நின்றுச்சுப்பா அப்படின்னாரு. ஓகேண்ணா, சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே கெச்செல்லாம் கைட்டி பார்த்தேன். மேலே என்ன விஷயம் ஆர்கே நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன். எப்போவுமே என்னோடய வீடியோ நிறைய சொல்லுவேன், ஒரு இன்ஜினில் நாய்ஸ் வந்தாலும் அது கரெக்டாக உங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி அண்ணனும் அந்தமாதிரி செக் பண்ணாமல் வண்டி ஓட்டி இருக்கிறாரு. அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பேடு டைமிங் செயின் பேடெல்லாம் கட் ஆகிட்டுக்குது. கட்டாகி இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக தேஞ்சு செயினே வந்து உள்ளே ஊண்டுக்குது. செயினே கட்டாகி ஊந்தோடனே வண்டி நின்றுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சவுண்டு வந்தால் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. பாருங்கள், முதல் அறிகுறியாக அவருக்கு வந்து டைமிங் அதிர்ஷ்டில் தான் காமிச்சிக்குது. டைமிங் அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு மேலே வந்து புஷ் பண்ணி வரும். அந்த புஷ்ஷே கட்டாகி ஊந்துருக்குது. ஊந்தால் கூட அவர் சவுண்டோட ஓட்டி இருக்கிறாரு. கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுச்சு. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி பார்த்து வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதேமாதிரி வந்து ஒரு வேண்டுகோள் மெக்கானிங்களுக்கு சொல்கிறேன். கஸ்டமர்கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ தெரில, அவங்க சூழ்நிலைக்கு அந்த பழைய வண்டி ஓட்டுறாங்க. முடிஞ்சவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேட்டுக்கிறாராம். யாருமே வந்து இப்போ டைம் இல்லைன்னு. என்ன பிஸியாக இருந்தாலும் இந்த வண்டிங்க பழைய வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் கஸ்டமரால் முடியும். கஸ்டமரும் வந்து சும்மா கேட்கல, காசு கொடுத்து காசு தான் கொடுக்குறாங்க, காசு கொடுக்காம இல்லை. இது என்னோடய வேண்டுகோள். யாருக்குன்னா இது தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் விஷயம், நம்ம கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இல்லை. இன்றைக்கி நான் ஒரு மெக்கானிக்காக உட்காந்து நான் பேசுகிறேன்னா நம்மளுக்கு மெயின் பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை. அதனால் முடிஞ்சவளுக்கும் பழைய வண்டி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் தரமான சம்பவமான வீடியோவில் பார்ப்போம்.